வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தனுஷ் அவர்களை நான் அடித்திருக்கிறேன். பிரபல நடிகை மந்த்ரா பேட்டி. ஷாக்கில் தனுஷ் ரசிகர்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகர் தனுஷ் தன்னிடம் அடி வாங்கியிருக்கிறார் என நடிகை மந்த்ரா அளித்திருக்கும் பேட்டி ரசிகர்கள் மத்தியில் படு வைரலாகி வருகிறது. நடிகை ராசி மந்த்ரா நடிகர் தனுஷ் குறித்து பேசியிருக்கும் பேட்டி ரசிகர்கள் மத்தியில் பேசும் பொருளாகியுள்ளது. அருண் விஜய் நடித்த பிரியம் திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான நடிகை மந்த்ரா இப்போது அவருக்கு 45 வயதாகிறது. ஆந்திர மாநிலத்தை பூர்வமாக கொண்ட இவர் தனது 6 வயதிலேயே குழந்தை நட்சத்திரமாக பல தெலுங்கு படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இவரை தெலுங்கு ரசிகர்கள் ராசி மந்த்ரா என்று அழைப்பாங்க. தமிழில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என அனைத்து மொழி திரைப்படங்களில் ஹீரோயினியாக நடிச்சிருக்கிறாங்க. அஜித்துடன் ரெட்டை ஜடை வயசு, விஜயுடன் லவ் டுடே, பெரிய இடத்து மாப்பிள்ளை, கங்கா கௌரி, தேடினேன் வந்தா, கலாட்டா கல்யாணம், கொண்டாட்டம், புது குடுத்தனம், கண்ணன் வருவான், குபேரன், சிம்மாசனம் என பல படத்தில் நடிச்சிருக்கிறாங்க நடிகை மந்த்ரா. தமிழை விட தெலுங்கில் தான் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. தமிழில் கடைசியாக சுயேட்சை எம்எல்ஏ 9 குரு, வாழு, கவலை வேண்டாம் போன்ற தமிழ் படங்களில் நடித்தாங்க. அந்த படங்கள் பெருசாக அவங்களுக்கு எடுபடலை. பிறகு மந்த்ரா திருமணம் ஃபேமிலியான என செட்டில் ஆனாங்க. 2005ஆம் ஆண்டு இயக்குனர் ஸ்ரீ முனியை அவர்கள் திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணத்துக்கு பிறகு தலை காட்டாமல் இருந்தாங்க. மந்த்ராவுக்கு 10 ஆண்டுகள் கழித்து ஒரு மகள் பிறந்தாங்க. குழந்தை பிறந்த சின்ன திரையில் ரீஎன்ட்ரி கொடுத்த மந்த்ரா தெலுங்கு சீரியலில் நடிக்க தொடங்கினாங்க. ஒரு சில படங்களில் குணச்சித்திர வேடங்களில் ஏற்று நடித்தாங்க. இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கும் இவங்க நடிகை மந்த்ரா அவ்வப்போது ஃபோட்டோக்களை வெளிப்படுத்துவது. சமீபத்தில் தனது பெரிய கெரியரில் காலியாக 2003ஆம் ஆண்டு மகேஷ் பாபு, ரவி தேஜாவுடன் நடித்த நிஜம் படம் தான் காரணம் என சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரம் ரசிகர்கள் அதிக விமர்சிக்கப்பட்டது எனவும் சொல்லியிருந்தாங்க. தனுஷ் பற்றி பேசிய மந்த்ரா சமீபத்தில் அளித்திருந்த மற்றொரு யூடியூப் பேட்டியில் நடிகர் தனுஷ் குறித்து பேசியிருந்தாங்க. தனுஷும் நானும் 5ஆம் வகுப்பு வரை ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் தான் படித்தோம். பள்ளியில் நான் குரூப் லீடராக இருந்தபோது தனுஷ் என்னுடைய டீம் தான். அப்போது தனுஷை பலமுறை திட்டிருக்கிறேன். சில சமயங்களில் தனுஷை அடித்து கூட இருக்கிறேன். தனுஷுக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது. இருவருமே எப்போதுமே எதிரெதிரில் துருவங்களாக இருப்போம். சிறு வயதிலிருந்தே வெங்கட் பிரபு இன்று திரைத்துறையில் உலக அளவில் புகழ்பெற்று விளங்கும் நடிகர் தனுஷுக்கு இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எதிர்காலத்தில் திரைத்துறையில் நுழைந்த ஒரு மாபெரும் கதாநாயகனாக திறமையான இயக்குனராக உருவெடுத்து இவ்வளவு பெரிய சாதனை படைப்பான் என அப்போது நான் நினைத்து கூட பார்க்கல என மந்த்ரா தனுஷ் அவர்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.